இப்போ எனக்கு ஃபுட்டே கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன், சரி ஒர்க் அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம அப்புறம் முதல்ல போய் சாப்பிட்டு வந்தேன் நான். வேற எனக்கு தெரியும் 10 மணி ஆனாலும் ஃபுட் இருக்கும், இந்த ஒர்க்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக இருக்கா, நம்ம முடிச்சு கொடுத்துட்டு போயிடலாமா. ஸோ அந்த அவைலபிலிட்டி இருக்கிறதும் எங்களை வந்து நைட்டு சாப்பிட வைக்குது. முதல்ல வேலையை முடிப்போம்ப்பா, டென்ஷன் இல்லாம போய் சாப்பிடுவோம் அப்படிங்கிற அந்த மூடு அதை நோக்கி நகர்த்துக்கிறது. கரெக்ட். ஒரு மைண்ட்ஃபுல் ஈட்டிங், அதுதான் சொல்றேன். மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னு இவங்க சொல்லலே என்ன ஆகுதுன்னா, நீங்க உடம்பு கட்டுறதை பத்தி சொல்றீங்க, எனக்கு மனசு கெட்டு போயிருக்கு, மென்டல் ஹெல்த்துக்கு தான் நான் அதெல்லாம் போறேன் அப்படிங்கிறாங்களே. இப்போ அதுக்கு உங்கள்ட்ட என்ன பதில் இருக்கு? இதே ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எவ்வளோ பேஷண்ட் வந்து எப்படி எங்க கிட்ட பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்ஜெக்ஷன் போடணும் இல்ல மாத்திரை போடணும், 2 நிமிஷத்துல சரியாயிடணும், இல்லைன்னா அவ்வளவுதான் வந்துருவாங்க சண்டைக்கு. எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாதா? டாக்டர் இறங்குனாங்க பாருங்க களத்துல, வந்துருவாங்க சண்டைக்கு அப்படின்னு. அது ஸ்ட்ரெஸ்னால தான் எல்லாம் சாப்பிட்றாங்கன்னு இல்லை சார். ஆக்சுவலி ஃபுட் கிவ்ஸ் இமீடியட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு டெய்லி ரொட்டீன்லேயே இருந்துகிட்டே இருக்கும். அந்த ரொட்டீனை எங்கேயோ ஒரு இடத்துல பிரேக் பண்ண வேண்டியிருக்கு. இது இல்லைன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஆனால் நாங்கள் போகிறது இல்லை. அதுக்கு இது பெட்ரு. அதுக்கு கொண்டக்கடலை, அதுக்கு மாதிரி வீட்டில் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் சார். இல்லை சார், ஹெல்த்தியான ஃபுட்டாக வீட்டில் பாவீங்களா. டீச்சரா நீங்கள் நினச்சேன், பிடி பீரியட் டீச்சரை கடை வாங்கி கணக்கு கிளாஸ் எடுக்கலே நினைச்சேன். மேக்ஸ் டீச்சர் சார். அதான் பார்த்தீங்களா, எவன் பீரியடை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. கோபிநாத், நீ ரொம்ப கண்டுபிடிக்கிறடா வர வர.